friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம கோதுமை ரவை கேசரி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது வந்து நார்மல் கேசரிக்கு ஒரு ஹெல்தியான சப்ஸ்டிட்யூட்டா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய ரவைக்கு பதிலா கோதுமை ரவையும் சுகருக்கு பதிலா வெல்லமும் யூஸ் பண்ண போறோம். ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதுல 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துருங்க. நெய் நல்லா உருகுனதும் 1 டீஸ்பூன் முந்திரி 1 டீஸ்பூன் பாதாமை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஒரு 1 மினிட் லோ ஃப்ளேமில் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 மினிட்டில் நட்ஸ் எல்லாம் நல்லா ரெடி ஆயாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு திராட்சை சேர்த்துக்கோங்க. இதையும் லோ ஃப்ளேமில் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் போல் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ திராட்சையும் நல்லா ரெடி ஆயாச்சு. ஸோ இந்த நட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி தனியாக வச்சுருங்க. இப்போ மீதி இருக்கிற நெய்யில் 1 கப் அளவுக்கு கோதுமை ரவை சேர்த்துக்கோங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. மினிட்ஸ் கழிச்சு நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் 3 கப் அளவுக்கு நல்லா சூடான தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கண்டினியூஸாக கலந்துக்கிட்டே இருங்க. தண்ணி கம்ப்ளீட்டாக குறையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ தண்ணி கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் ஆயாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த வெல்லத்தோட குவான்டிட்டியை நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல. இப்போ வெல்லம் லைட்டாக மெல்ட் ஆகி கொஞ்சம் தண்ணி ஆயிருக்கு. நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடும். இப்போ நமக்கு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி வந்தாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த நட்ஸ் 2 ஏலக்காவை இடித்து சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம ஆட் பண்ணியிருக்கிற நட்ஸு நெய் எல்லாம் நல்லா சமமாக பரவுற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நமக்கு ஹெல்தியான சுவையான கோதுமை ரவை கேசரி சூப்பராக ரெடி ஆயாச்சு. இது நல்லா சூடாக சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி ஹெல்தி அண்ட் இன்ஸ்டன்ட்டான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த கோதுமை ரவை கேசரி ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.